பாடம் 11. அதாவது எல்லா தேசங்களிலிருந்தும் தேவன் அல்லது ஜனங்கள், ஆண்டவர் ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போறோம். விசேஷமாய் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல எப்படி ஆண்டவர் கொர்நேலுவை தம் பக்கமா இழுத்துக் கொள்கிறார். அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். 2 தரிசனங்கள் கிடைக்கிறது. ஒன்று கொர்நேலியுக்கு கிடைக்கிறது, இன்னொன்னு பேதுருக்கு கிடைக்கிறது. அதன் நிமித்தமாக பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அது அங்க கொர்நேலிய வீட்டுல போறதுனாலே அங்கு என்ன மாற்றங்கள் உண்டாகுது, எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார், எப்படி ஆவியான ஊற்றப்படுகிறார், எப்படி அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள், எப்படி சபையோடு இணைக்கப்படுகிறார்கள், அதை என்ன செய்யறாரு, திரும்பவும் திருச்சபைக்கு வந்து அதை அறிவிக்கிறார். அதாவது எருசலேமில் உள்ள தாய் திருச்சபைக்கு வந்து என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்வதை நான் பார்க்கிறோம். அதுதான் இந்த பகுதியில நம்ம பார்க்கிற காரியம். சோ சபைகள் யூதேயாவிலும் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் சமாதானத்தோடு இருந்தது என்று சொல்லி நம்ம லூக்கா இங்க எழுதுறத நான் பார்க்கணும். அப்ப சவுல் பவுலாக மாறின பின்பு சில காலங்கள் அமைதியாக இருந்தது. கலிலேயா பகுதியில யார் சபையை கட்டினார்கள் என்பதற்கு ஒன்றும் தெளிவாக சொல்லப்படவில்லை. அதனால அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லா சபைகளின் சரித்திரம் சொல்லி நம்ம கூறிவிட முடியாது. குறிப்பிட்ட சில சபைகளின் சரித்திரம், விசேஷமாய் பேதுரு, அதற்கப்புறம் பவுல் போன்றவர்கள் செய்த பணிகளை முக்கியத்துவப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு தொகுப்பாகும். 37ஆம் ஆண்டு என்னாவது காய்பாஸ் என்ற, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது சிலுவையில் அறையிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா நம்ம காய்பாஸ். காய்பாஸ், அன்னாஸ் இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதற்கப்புறம் ஜோனத்தான், அதுக்கப்புறம் தியோபிலஸ், இப்படி பலர் புதிய தலைவர்கள் உருவானார். ஒருவேளை காய்பாஸ் மரணம் அடைந்ததுனாலே அல்லது அவர் பதவியில இருந்து விலகினதுனால அடுத்து வந்தவர் அப்படி கடுமையா இல்லை என்று சொல்லி நம்ம அனுமானிக்கலாம். ஜெனேயா குணமடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 32-35 பார்க்கிறோம். டோர்காஸ் ஜோப்பாவுக்கு வர்ற பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பேதுரு எப்படி யோப்பாவில் இருக்கிறார், அதுக்கப்புறம் கொர்நேலியஸ் எப்படி இது பண்றாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சபையினுடைய அஸ்திபாரம் சரியாக இருந்தது. இங்க பவுல் பேதுரு அப்போஸ்தலர் என்ன செய்கிறாருன்னா, அவர் அப்போஸ்தலர் தங்கள் உத்தியை மாற்றினர். எப்படி உத்தியை மாற்றினாங்க, எருசலேம்ல மட்டும் சேவை செய்யாமல், அங்க எருசலேமுக்குள்ளே முடங்கி கிடக்காமல் மற்ற யூதேயாவிலே செல்ல வேண்டும் என்று யோசித்தார். அதனால அந்த இஸ்ரேல் தேசம் ஒரு பெரிய தேசம் கிடையாது, ஒரு குட்டி தேசம் தான். அதனால அந்த பகுதியில் உள்ள எருசலேமில் இருந்து 35 மைல்கள், அதாவது 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெல் அவீவ் தான் இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டின் தலைநகரமா இருக்கு. அந்த டெல் அவீவுக்கு அருகில தான் பென் குரியன் விமான நிலையம். இப்ப நீங்க இஸ்ரேலுக்கு விமானத்துல போகணும்னா டெல் அவீவுக்கு வெளியே உள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு தான் போக முடியும். அந்த இடங்கள்ல தான் லாட் நகரத்தில் உள்ள லித்தா வரை பயணித்தார். அங்கதான் லித்தா என்ற இடம் இருந்தது. அப்ப ஜனையா என்பவன் என்ன செய்யறான், அங்க படுத்த படுக்கையா இருக்கு. பேதுரு அவனை பார்த்து, உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். அதாவது முடக்கவாதத்தில் இருந்து நீ சுகம் பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லி அறிவித்தான். என்னாவது ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். பேதுரு மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த அற்புதத்தை செஞ்சதும் லித்தாவிலும் சாரோனிலும் இருந்து பலர் சீஷர்களானார்கள். இங்கு அற்புதம் நடக்கிறத பார்த்த பொழுது ஒரு சிலர் சீஷர்களாய் மாறுகிறார்கள். அதுதான் 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்று இருந்தார். அது பக்கத்துல உள்ள நகரம் தான் ஜோப்பா. யோப்பா நகரத்துல ஒரு பெண் சீஷர் ஒருத்தர் இருந்தா, அவ தானம் தர்மம் செய்கிறதுல மிகவும்
என்ன செய்யறார், மிகவும் என்னது ஒரு தாராள தன்மை உடையவராய். சோ தோர்கால் என்ன செய்யறா, மரணம் அடைகிறார். அப்ப இங்க லிட்டாவில் இருக்கிற பேதுருக்கு என்ன செய்யறாங்க, தகவல் அனுப்புறாங்க, நீங்க உடனே யோப்பாவுக்கு புறப்பட்டு வாங்க. சோ யோப்பாவுக்கு இவர் புறப்பட்டு வருகிறார். சோ யோப்பாவுக்கு புறப்பட்டு வந்ததும் என்ன செய்யறாரு, இவரு ஜோம் பண்ணி அவரை உயிரோடு எழுப்புகிறார். சோ ஆண்டவர் ஸ்தேவானையோ அல்லது யாக்கோபை இரத்த சாட்சிகளால் மரிக்க அனுமதிக்கிறார். ஆனால் இங்க ஒரு பெண் சீஷரை மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறார். சோ இத நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. சோ ஏன் ஸ்தேவான உயிரோடு எழுப்பல, ஏன் யாக்கோபை உயிரோடு எழுப்பல அப்படின்னு சொல்லி நம்மளால கேட்க முடியாது. சோ இங்கேதான் சீஷர்கள் முதன்முறையாக பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், செயின்ஸ். அதாவது யோப்பா பட்டணத்துலதான் எங்க சீஷர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். அதனாலதான் பவுல் எழுதும் பொழுது ஒவ்வொரு சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுவதாவது என்று சொல்லி எழுதுகிறார். ஆங்கிலத்துல செயின்ஸ் என்று சொல்றோம். சோ அங்க யோப்பா பட்டணத்துல எங்க தங்குறாருன்னா, பேதுரு சீமோன் என்றவருடைய வீட்டுல தங்குறார். சீமோன் என்று சொல்லும் பொழுது அவர் தோல் பதனிடும் தொழிலாளி. அதாவது விலங்குகளை, செத்த விலங்குகளை எடுத்து அதனுடைய சுத்தம் பண்ணி அந்த தோலை சுத்தம் பண்ணி செய்யறோம். அவங்கள பொதுவா ஊருக்கு வெளியே தான் இருப்பான். சோ இது வரைக்கும் பேதுரு அப்படிப்பட்ட வீடுகள்ல தங்கினது இல்லை. சோ அத முதல் முறையா என்ன செய்யறாரு, பேதுரு ஒரு தோல் தொழிலாளியுடைய வீட்டிற்கு சென்று அவர் வீட்டில் தங்கி இருக்கிறார். சோ அந்த பேதுரு ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும். இப்ப என்ன மாற்றம் உண்டாயிருக்கு, ஒரு தோல் தொழிலாளி வீட்டுல செயல்தான் சொல்றாரு. சோ அந்த சிசரியா என்பது யூதேயாவில் மத்திய தரைக்கடல் உள்ள ஒரு ரோமானிய நகரம். சிசரியா இப்பவும் இருக்கு. அது ஏரோது கட்டின ஒரு பட்டணம் சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு துறைமுகம். இன்றைக்கும் அந்த துறைமுகம் ஒரு இது அழகாக காட்சி அளிக்குது. சோ அந்த நியூ சிசரியான்னு சொல்லி கட்டுறாங்க. பின்னாடி பவுல் அந்த சிசரியாவில் சிறையிருக்கப்படுறது நம்ம பின்னாடி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிப்போம். அங்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம், குதிரை பந்தயம் நடத்துற இடம், அதுக்கப்புறம் அந்த பெரிய ஒரு கோட்டை, அந்த கோட்டையில இருந்த அரண்மனைகள், கேளிக்கைகள், ஸோ இவைகள் எல்லாவற்றையும் சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம். ஸோ அங்கு என்ன பார்க்கிறோம்னா, கொர்நேலியு என்பவர் இருந்த ஒரு சாட்சிகள் அங்க இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாங்க போன சமயத்துல இதை எடுத்தோம். ஸோ கொர்நேலியுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த நேம் போர்டு மாதிரி, ஸோ அதை கண்டெடுத்திருக்கிறார்கள். ஸோ அந்த இராணுவ ஒரு கேம்பா இருந்தது. அந்த கேம்ப்ல யார் இருந்தா, பிலாத்து தங்கியிருந்தா. பிலாத்துவோடு அடுத்த குவார்டர்ஸ்ல யார் தங்கியிருந்தா, அங்க கொர்நேலியு தங்கியிருந்தாரு. சோ அங்க யார் யார் கவர்னரா இருக்கிறாங்களோ அவங்களுடைய தலைமை பீடம் அது. அவள் தங்கியிருந்த வீடு அங்க இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக யார் இருப்பாங்க, கமாண்டர். சோ கொர்நேலியு அங்கு தங்கியிருந்தார். சோ அது இத்தாலிய படைப்பிரிவுல உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ரோம அரசுக்கு மிகவும் உண்மையான ஒரு படைப்பிரிவாக அது காணப்பட்டது. சோ யூத நம்பிக்கையில் ஈர்க்கப்பட்ட கொர்நேலியு என்ன செய்கிறார்னா, அவர் இஸ்ரேலை பார்த்து அனுதாபப்படுகிறார், அவருக்கு உதவி செய்கிறார், அவருடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றுகிறார். உண்மையான தெய்வம் முன் இருப்பார், அவருக்கு பயப்பட வேண்டும், நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு தானம் தர்ம வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல மனிதராக, தேவ பக்தி உள்ள மனிதராக வாழ்வதற்கு கொர்நேலியு முயற்சி செய்கிறார். அதுதான் அவரை பத்தி பார்க்கணும். சோ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, மதியம் ஒரு 3 மணி அளவில் ஒரு தேவதூதன் கொர்நேலியுடன் வந்தான். சோ அதுதான் ஒரு ஆச்சரியமான கதை. சோ ஆண்டவர் ஒரு தேவதூதனை கொர்நேலியுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார். சோ கொர்நேலியு எப்ப செய்யறாருன்னா 3 மணி அளவு. சோ மதியானம் 3 மணிக்கு இஸ்ரவேல் மக்கள், அதாவது யூதர்கள் பொதுவாக ஜெபம் நேரம். சோ அந்த நேரத்துலதான் அந்த பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலில் எருசலேம் ஆலயத்துக்குள் பிரவேசித்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அதே சமயத்துலதான் இங்கு கொர்நேலியு வீட்டிலே ஜெபித்துக் கொண்டு, சோ ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது தேவதூதன் வந்ததை கண்டு அவன் பயந்து போனான். சோ அந்த தேவதூதன் கொர்நேலியுவை பேர் சொல்லி அழைத்தான். சோ
என்ன சொல்றாரு, உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நீர் செய்த தான தர்மங்கள் ஆண்டவர் அங்கீகரித்தார், அதனாலதான் என்ன உன்கிட்ட அனுப்பியிருக்கிறார். சோ ஒரு புறஜாதியாய் உண்மையான தேவனை அறியாதவன், தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்து நடந்தவன், அவனுக்கு தெரிந்த அறிவில் அல்லது அவனுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை அவன் உண்மையாயிருக்கும். சோ பக்தியா இருக்கணும், அநியாயம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது போன்ற காரியங்களை அவன் கடைபிடித்துவான். சோ ஆண்டவர் அதை அங்கீகரித்து அவனுக்கு முழுமையான சத்தியத்தை அறிவிக்கும்படியாக, சோ முழுமையாக அவன் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு தேவதூதனை அனுப்பினார். அந்த தேவதூதன் என்ன சொல்றா, நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி என்ன செய்யணும், உன்னுடைய ஆட்களை அனுப்பு. அங்கு பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் ஒருத்தர், அந்த சீமோன் தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டுல தங்கியிருக்கு. சோ நீ என்ன செய்யணும், அவங்களை அனுப்பி அவரை இங்கு கொண்டு வர வேண்டும். சோ கொர்நேலியுவுக்கு பேதுருவை பற்றி ஒண்ணும் தெரியாது. ஆனா யாரு சொல்றா, தேவதூதன் வந்து கொர்நேலியுவுக்கு சொல்கிறார். சோ பேதுரு என்னது, சுய விளம்பரம் செய்யவில்லை. சோ பேதுருக்கு வால் போஸ்ட் விட்ட ஆள் இல்லை. சோ சோசியல் மீடியால வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, தேவதூதனை அனுப்பி அவனுக்காக அவனை அழைத்து வரும்படியாக. சோ அவன் வீட்டுல ஒரு மீட்டிங் நடத்து, அந்த மீட்டிங்கு பேச்சாளர் யாரு, பேதுரு. சோ அப்படின்னு சொல்லி தேவதூதன் வந்து அறிவிக்கிறார். சோ தேவதூதன் ஏன் நேரடியாக சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை? சோ தேவதூதர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஒரு சில கட்டங்கள்ல தான் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள், மற்றபடி பொதுவாக அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம், மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. சோ அதுல எந்த மாற்றம் கிடையாது. சோ நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் நற்செய்தி அறிவிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி கொர்நேலியுவிட்ட சொல்றாரு, நீ போய் பேதுருவை கூப்பிட்டு வா. சோ அப்ப பேதுரு வரும் பொழுது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்ற அந்த செய்தி. சோ அந்த செய்தியை கேட்டவுடன் கொர்நேலியு என்ன செய்யறாரு, நம்புகிறார். நம்பி என்ன செய்யறாரு, என்ன செய்யலாம், அவரு 2 பேர் அனுப்புறார். சோ அதுதான் நம்ம பார்க்கணும். சோ அந்த நேரத்துல என்ன எப்படி அனுப்புறாரு, டிவோட் சோல்ஜர்ஸ், அதாவது உண்மையாய் உழைக்கின்ற சோ போர் சேவகர். சோ எல்லா கமாண்டர்ஸ்க்கும் 1-2 பேர் பர்சனலா ரொம்ப அதிகமாக அவர்களுக்கு பிரியப்படும் வண்ணமாக நடக்கிற ஒரு சில ஒன்று. சோ அவங்க என்ன சொல்றாரு, யோப்பாவுக்கு போறான். யோப்பா வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அங்கதான் அந்த பெண் இருந்தாள் என்று பார்க்கிறோம், அவருடைய உயிரோடு எழுப்புற பட்டணம். சோ அந்த பட்டணத்துல இருந்தா யோனா எங்க போறாரு, தர்சீஸ்க்கு போகிறார். நாங்க அந்த இடத்துல பார்த்தோம். சோ அங்க என்ன பார்க்கணும், தர்சீஸுக்கு போகிற ஒரு போர்ட், அந்த கப்பல் இருந்த ஒரு துறைமுகம், அந்த காலத்துல ஒரு துறைமுகம். அந்த துறைமுகம் அது மாத்திரம் இல்ல, எங்க பாக்குறோம், 2 படிக்கிறோம், எஸ்ராவுல படிக்கிறோம். சோ அது என்னது, ஆலயம் கட்டுவதற்காக என்ன செஞ்சா, கேதூர் மரங்களை அவர்கள் அந்த போர்ட் வழியாக, அந்த துறைமுகம் வழியாக தான் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அதனால அது ஒரு பழைய துறைமுகம், பெயர் பெற்ற துறைமுகம், முக்கியமான துறைமுகம். அந்த துறைமுக பட்டணத்துலதான் யார் இருக்கிறா, பேதுரு இருக்கிறார். யார் வீட்டுல இருக்கிறார், சீமோன் என்று சொல்லப்படுகிற தோல் பதனிடுகிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே இருக்கிறார். சோ அங்க என்ன செய்யறாரு, கொர்நேலியு தன்னுடைய ஆட்களை அங்க அனுப்பு. சோ ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொர்நேலியோடு மட்டும் பேதுருவோடும் பேசுகிறார். சோ எப்படி நம்ம பவுலோடும் பேசினார், அனனியாவோடும் பேசினார். சோ இங்க என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் பேதுருவோடும் பேசுகிறார், கொர்நேலியோடும் பேசுகிறார். சோ ஆண்டவர் என்ன செய்யறாரு, மக்களை ஒருவரோடு ஒருவர் இணைக்கிற பணியை அவர் செய்கிறார். சோ சிசரியா பட்டணம் சுமார் 30 மைல் தூரத்தில் உள்ளது. அதனால வேகமா வந்தாங்கன்னா போர் வீரர்லாம் ஒரே நாள் வந்தார். சோ அவங்க என்ன செய்ய, பிரயாணப்பட்டு அங்கு வந்துட்டாங்க. சோ அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள்.
இவர் என்ன செய்யறாரு, 6வது மணி நேரத்திலே தனியாக ஜெபிக்க வீட்டின் மேல் ஏறினார். சோ அங்க 3வது மணி வேலை, இங்க 6வது. சோ அப்ப என்ன ஆகுது, அவர் என்ன செய்யறாரு, மேல போறாரு, அவருக்கு பசிக்குது. சோ கீழே சாப்பாடு ஆயத்தமாயிட்டு இருக்கு. ஒருவேளை நல்ல மனம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்ப சாப்பாடு ரெடி ஆகும், நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்ப என்ன ஆகுது, திடீரென்று ஒரு ஞான திருஷ்டி அடையும். அதாவது அவன் தன் சுய நினைவு இருந்தது போல, அதாவது சரீரத்துல இருந்த மாதிரி உணரல. திடீர்னு அவனுக்கு ஒரு கனவு மாதிரி தெரியும். கனவுனா அது கண்ணுக்குள்ள பாக்குற கனவு மாதிரி இல்ல, வெளியவே பாக்குற கனவு மாதிரி பார்க்கும். சோ அந்த கனவு என்ன, அந்த கனவு என்னன்னா, ஒரு பெரிய துப்பட்டின்னு சொல்றாங்க, பெட்ஷீட் மாதிரி. சோ அது 4 பக்கமும் கட்டப்பட்டு, சோ இல்லாட்டினா என்ன செய்யலாம், ஒரு பெரிய கூடை மாறி. சோ அந்த கூடையில என்ன இருக்கு, அவனுக்கு முன்பாக இறங்கி வருகிறது. வானத்தில் இருந்து அந்த கூடை வந்து முன்பாக இறங்கி வருகிறது. சோ அது வரும்போது என்ன பண்ணலாம், பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன், ஆடு, மாடு, பன்னி, எண்ணெய் எல்லாமே இருக்கு. காட்டு மிருகங்கள். சோ என்ன இருக்கு, யானை இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, அவன் திரிஞ்ச மிருகங்கள்லாம் இருக்கு. ஊரும் பிராணிகள், ஊரும் பிராணிகள்னா அந்த பாம்பு மாறிய பிராணிகள். ஆகாயத்து பறவைகள், ஆகாயத்து பறவைகள்னா புறா, காக்கா, சோ ஈகிள் எல்லாமே அது. சோ இத பார்த்ததும் அவனுக்கு என்னன்னு தெரியும். அதோடு கூட ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குது, பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. சோ இவன் பயந்து போயிட்டான். சோ பேதுருவேன்னு சொல்லி சரியாதான் கூப்பிடுறான், பேர் ரைட் தான். ஆனா எழுந்திரு, அடித்து புசி அப்படின்னு. அதற்கு பேதுரு என்ன சொல்றான், அப்படி அல்ல ஆண்டவரே. சோ ஆண்டவருக்கு அட்வைஸ் சொல்றாரு, அப்படி அல்ல. முதல்ல அப்படி அல்லன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரே. சோ ஆண்டவரே சொல்லியிருந்தா என்ன இருக்கும், உடனே நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. சோ இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர்னு சொல்லி வாயால சொல்றாரு. ஆனா செயல் என்ன சொல்றாரு, இல்ல நான் சாட மாட்டேன் அப்படிங்கிறார். சோ அவர் அதுக்கு காரணம் சொல்றாரு, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. சோ எனக்கு இப்ப கிட்டத்தட்ட 25 வயசு ஆகுது, இல்ல 30 வயசு ஆகுது. சோ இதுவரைக்கும் எனக்கு இந்த மாதிரி தீட்டு உள்ள எந்த ஆகாரத்தையும் நான் ஒரு பருக்க கூட என் வாயில போனதில்லை. சோ ஆண்டவர் திரும்ப சொல்றார், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. சோ சுத்தமாக்கினவைகளை என்ன செய்யக்கூடாது, தீட்டாக எண்ணக்கூடாது. சோ ஆண்டவர் ஏற்கனவே மார்க்ல நம்ம வாசிக்கிறோம், வாயின் உள்ளே போறது ஒண்ணும் உங்களை அசுத்தம் செய்யாது, வாயிலிருந்து புறப்படுகிறது, மனதில் இருந்து புறப்படுகிறதே உங்களை தீட்டுப்படுத்தும் சொல்லியிருக்கிறார். சோ அதனால அது வந்து மீண்டும் நினைவுபடுத்துகிறார். என்ன சொல்றாரு, இதனால் நீ தீட்டடைய மாட்டாய். ஆண்டவர் சுத்தம் செய்ததை, ஆண்டவர் பரிசுத்தமாக்கினதை நீ என்ன செய்ய முடியாது, தீட்டுன்னு சொல்ல முடியாது. இப்படி 3 முறை. சோ பேதுரு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் தேவன் அதை 3 முறை திரும்ப திரும்ப சொன்னார், திரும்ப திரும்ப காட்டினார். சோ அப்போ வந்து அது சிந்தித்து கொண்டிருந்தான், என்ன நடக்குது, இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அங்க என்ன உண்டாது, வீட்டுல கதவு தட்டுகிற சத்தம் கேட்டு, கீழே யாரோ 3 மனுஷர் அங்க தேடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். சோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், என்ன சொல்றாரு, நீ என்ன செய்ய, ஒன்றும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னைக்கு ஒன்னும் சந்தேகப்படாது. அவங்க வந்தவங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண வரல, சிப்பாய்கள் தான். உன்னை என்னமோ உன்னை கெடுதல் செய்ய வரல, அவர்கள் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அவர்களை உங்களிடத்திலே அனுப்பினேன். அவர் புற ஜாதிகள் என்றோ, ரோமர் என்றோ, சிப்பாய்கள் என்றோ எதையுமே ஆண்டவர் சொல்லவில்லை. ஏன்னா அவங்களுக்கு அது ஆண்டவர் அவருக்கு உணர்த்துகிறார். புறஜாதிகள் என்ன செய்யக்கூடாது, அந்நியர்கள் என்று சொல்லி அவர்களை வெறுக்கக்கூடாது என்பதை அந்த தரிசனத்து மூலமா ஏற்கனவே உணர்த்தி விட்டார். பேதுரு மேல் வீட்டிலிருந்து கீழே வருகிறான், அவன் கதவை திறந்தான். புறஜாதியாக இருக்கிற 2 வேலைக்காரர்களையும் சிப்பாயும் கண்டு ஆச்சரியம்.
அவர் சிப்பாய் இருந்திருக்கான், வேலைக்காரன் இருந்திருக்கான். சோ பரிசுத்த ஆவியானவர் சொன்னது உண்மையா இருக்கிறது. இதை அனுப்புனது யாரு? ஆண்டவர் அனுப்புனார். சோ அவர் என்ன செய்யணும்? பேதுரு அவர்களோடு கூட போக வேண்டியது கட்டாயம், கீழ்ப்படிய வேண்டும். சோ பேதுரு அவர்கள் அழைத்து விருந்தினர்கள் அன்றிரவு தங்கினர். உடனே புறப்பட்டு போக முடியாது, ராத்திரி நேரத்துல புறப்பட்டு போக முடியாது. சோ அவர் என்ன செய்யறாரு? சரி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் சாப்பிடலாம், நீங்க எங்கேயே தங்கிருங்க, நம்ம காலையில புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து ஒரு ஆச்சரியமானது. ஏன்னா பிரஜாதியார் வீட்டுக்கு இவங்க போறதும் கிடையாது, யூதர் அல்லாதவர்கள் வீட்டுல யூதர்கள் அல்லாதவர்களை இவர்கள் வீட்டுக்குள் அழைப்பதும் கிடையாது, ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுறதும் கிடையாது. சோ பேதுரு பழைய மனிதனா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? சரி, நீங்க வந்துட்டீங்களா, பரவாயில்ல, இந்த தெரு முனையில ஒரு ஒரு இது ஒரு ஆசிரமம் இருக்கு, இல்லாட்டினா ஒரு மடம் இருக்கு, நீங்க போய் அங்க தங்கி காலையில வாங்க, நம்ம எல்லாம் புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனா இப்ப யாரு? பேதுரு ஒரு மாறினவன். கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார். அதனால சொல்றாரு, நீ இங்கே தங்குங்க, நம்ம எல்லாம் தங்கிட்டு காலையில புறப்பட்டு போகலாம். சோ மறுநாள் என்ன செய்யறாரு? யோப்பாவில் இருந்து 6 விசுவாசிகளுடன் செசரியா சென்றார். சோ பேதுரு தனியா போய் என்ன செய்யறாரு? யோப்பாவில் உள்ள யூத சீசர்ல கூப்பிடுறாரு. சோ ஆண்டவர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்யறாரு, நம்ம தனியா போகக்கூடாது, என்ன செய்யணும்? இவர்களை சாட்சிகளாக நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்தது. சோ அவர் தனியா போயிருந்தாருன்னா அவர் சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப யாரு கூட போறா? 6 விசுவாசிகள் போறா. சோ கொர்நேலியுடைய ஆட்கள் விலக்கி கொர்நேலிய வீட்டுக்கு செல்லும்படியாக அழைப்பு விடுத்தனர். சோ அவங்க என்ன பண்றாங்க? யோனா பல நூற்றாண்டுக்கு முன்பு யோப்பாவில் இருந்து நினிவேக்குள்ள புரஜாதியாருக்கு தேவனுடைய செய்தியை என செல்வதற்காக அங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டியது. ஆனா புறப்பட்டு போகல. எங்க போனா? தர்சீஸ் போனா. யோப்பா அதே பட்டணம், அதே துறைமுகம். சோ யோனா கீழ்ப்படியவில்லை, ஆனா இங்கு பேதுரு கீழ்ப்படுகிறார். யார்கிட்ட போறாரு? பிரஜாதிட்ட போறாரு. சோ நினிவே பிரஜாதி மத்தியிலே ஊழியம் செய்ய மறுத்த யோனா பின்பாக மீனின் வயிற்றிலிருந்து பிறகு போனார், அது வேற கதை. ஆனா கீழ்ப்படிய மறுத்த யோனா இங்கு கீழ்ப்படிய உகந்த பேதுரு. சோ அதனால என்ன ஆகுது? நற்செய்தி பிரஜாதிகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா, கொர்நேலிய வீட்டை அவர்கள் அடைகிறார்கள். ஒருவேளை ஒரு ஆஹ் 4-5 மணி நேரம் பிரயாணம் செய்து அவங்க என்ன செய்யறாங்க? கொர்நேலிய வீட்டுக்கு போயிட்டாங்க. கொர்நேலிய என்ன செய்யறாரு? இவர்களுக்காக காத்து. சோ ஒரு கமாண்ட், அதாவது வந்து அங்க பொந்தி பிலாத்துக்கு அடுத்தபடியாக அதிகாரத்திலே, அந்தஸ்திலே, பதவியிலே உயர்ந்த பதவி வைத்த கொர்நேலி பேதுருக்காக காத்திருந்தார். அவர் என்ன யோசித்தாரு? பேதுரு ஒரு உண்மையான யூதன், பக்தியுள்ள யூதன், அதனால ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வருவாரோ வரமாட்டாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, சந்தேகத்தோடு அவர் என்ன செய்யறாரு? அவர் மனம் என்ன செய்யுது? ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்திருக்கும். வருவாரா வரமாட்டார். சோ ஒருவேளை இவங்க வெறுங்கையா திரும்பி வருவாங்களா, அவர் வந்துருவாரா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருந்தார். ஆனா தேவதூதன் என்ன சொன்னாரு? பேதுருவை கூட்டிட்டு வான்னு சொன்னார். அதனால அவர் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து கொண்டு ஆயத்தங்களை செய்கிறார். என்ன ஆயத்தம் சொல்லுவோம்னா, அவருடைய உறவினர்கள், அவருடைய நெருங்கிய நண்பர்கள், அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இந்த காலங்கள்ல அப்படிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளவங்க வீடுகள் பெருசா இருக்கும். சோ இப்போ உள்ளவங்களுடைய வீடுகளும் பெருசா தான் இருக்கும். இப்ப எம்பியா இருக்கிறவங்க, இல்ல மந்திரியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பெரிய வீடுகளா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பார்க்க வருகிற ஜனங்கள் அதிகம். அவங்களோட ஒரு 30-40 பேரோட மீட்டிங் நடத்தணும்னா பெரிய ஹால் தேவை. அதே போலதான் கொர்நேலியு வீடும் ஒரு பெரிய வீடா இருக்கு. அவர் என்ன செய்யறாரு? அவருடைய உறவினர்ல, அவருடைய நெருங்கிய நண்பர்ல அழைக்கிறார். அதோடு கூட அவருடைய வீட்டுல இருந்த வேலைக்காரர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க? அங்க கூடி வந்து ஆயத்தமாய் இருக்கிறார்கள். சோ பேதுரு அங்க வீட்டுக்குள் நுழைஞ்சது என்ன செய்யறாரு? கொர்நேலியு காலில் விழுந்துறாரு, சாஷ்டாங்கமா விழுந்து. சோ கொர்நேலியு என்ன சொல்றாரு? நான் என்ன ஒரு நானும் ஒரு மனிதன், நானும் ஒரு
மனிதன். நான் ஒரு குருவோ அல்லது ஒரு நீங்கள் வணங்கத்தக்க ஒரு மனிதனோ இல்லை அப்படின்னு சொல்லி அவரை சோ திரும்ப திரும்ப நம்ம வேதத்துல அதை பார்க்கணும். சோ யோவானும் பலமுறை என்ன செய்யறார், தூதர்களை வணங்குகிறார். இங்க வெளிப்படுத்தல ஆண்டு சொல்றாரு நீ வணங்கக்கூடாது, தூதன் சொல்ற நீ வணங்கக்கூடாது, ஆண்டவரை மட்டும்தான் வணங்கணும். சோ இங்கேயும் பேதுரு என்ன சொல்றாரு, கொர்நேலியுஸ்ட்ட அப்படி செய்யக்கூடாது. சோ இயேசுவை அறியாதவர்கள் அநேக நேரத்தில் என்ன செய்யறாங்க, விசுவாசிகள் அல்லது ஊழியக்காரர்களை கண்டு பார்க்கும் பொழுது அவர்களை குருக்களாக அல்லது ஆன்மீகத்திலே முன்னேறினவர்களாக பார்க்கிறார்கள். சோ மனிதர்களை வழிபடக்கூடாது. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆராதனைக்கு உரியவர். சோ பேதுரு வீட்டுக்கு நுழைந்ததும் என்ன செய்யறார், அவருடைய பேச்சு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் புறஜாதி வீட்டுக்குள் நான் போவது வழக்கம் கிடையாது, பழக்க வழக்கத்துல அது கிடையாது. சோ அது என்ன செய்யறாரு, இது எங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. சோ ஏன் தடை செய்யப்பட்டதுன்னா, அவங்க யூதர்களை போல சுத்தமானவர்கள் அல்ல என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருந்தது. சோ இப்ப என்ன, அது ஒரு புதிய கண்ணோட்டம். சோ அவர் விவரிக்கிறார், நான் யோப்பா பட்டணத்திலே மேல் அறையிலே நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் இப்படி ஒரு தரிசனத்தை கண்டேன். அந்த தரிசனத்தின் விளைவுதான் என்னை மனம் மாற்றியது. சோ பேதுரு தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, சோ அவர் உண்மையை பற்றி ஆனால் மக்களை பற்றி நினைப்பான், உணவை பற்றி யோசிக்க. சோ அது உணவாக காட்டிவிட்டாலும் அது மக்களை குறிக்கிறது. அதனால என்ன சொல்றான், ஜாதியர்களை நாங்கள் ஒதுக்கக்கூடாது. எப்படி அந்நிய ஜாதிகள் உடைய ஒதுக்கிறோமோ அப்படி ஒதுக்கக்கூடாது. எப்படி நாங்கள் ஆகாரத்தை ஒதுக்கி வைத்தோமோ அப்படி ஒதுக்கக்கூடாது. சோ அவர் ஒதுக்குவதற்கு முக்கிய காரணம் என்ன, முக்கிய காரணம் என்னன்னா, அவர்கள் அந்த மாதிரி எல்லா ஆகாரங்களையும் சாப்பிடுவார். சோ கோசர் ஃபுட், இஸ்ரேல் மக்கள் சாப்பிடுகிற உணவு எப்படின்னா கோசர். அது எப்படின்னா, அது ஒரு வித்தியாசமான முறையில வெட்டப்படும். வெட்டப்பட்ட பின்பு அது உள்ள ரத்தம் எல்லாம் வடிக்கப்பட வேண்டும். ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்கு. ஏன்னா ரத்தத்தில் ஜீவன் உண்டு. அதனால் ரத்தத்தோடு யூதர்கள் என்ன செய்யறது இல்லை, எந்த ஆடையோ அல்லது கோழியையோ அவர்கள் சாப்பிடுவது இல்லை. சோ அது மாத்திரமல்ல, அந்த வெட்டப்பட்ட பின்பு அதை நன்றாக கழுவுவார். ஏன்னா ஒரு ரத்தம் கூட உறைஞ்சிருக்க கூடாது. கழுவிட்டு அதை வித்தியாசமாக சமைப்பார்கள். அதை சமைக்கும் பொழுது அதுக்கு தனி பாத்திரம் வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்துல அவங்க சமைக்கணும். சோ இதெல்லாம் அவங்க செய்கின்ற ஒரு காரியம். அதனால புறஜாதியில் என்ன சொல்லுவாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒண்ணா சமைக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. சோ அவங்க பூனைக்கறி, யானைக்கறி எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. அவங்களோட கூட என்ன செய்யக்கூடாது, உறவு வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்கள். சோ இஸ்ரேல் மக்கள் மத்தியில ஒரு தவறான மனப்பான்மை இருந்தது. சோ இந்தியாவில் அப்படிதான் ஒரு சில ஜாதி மக்கள் மற்ற ஜாதிகளை ஒதுக்கி வைப்பாங்க. சோ அப்படிப்பட்ட மனப்பான்மை அந்த காலங்களிலையும் இஸ்ரேல் மக்கள் மத்தியில இருக்கு. அது தவறு என்று சொல்லி ஆண்டவர் பேதுருக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோ அதுக்கப்புறம் ஒரு மாறிய மனிதனா சோ பேதுரு என்ன செய்யறான், ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ ஆண்டவர் யூதர்களை மட்டும் நேசிக்கவில்லை, எல்லா மக்களையும் நேசிக்கிறார். சோ இதுவரைக்கும் அவன் நம்பினது என்னது, ஆண்டவர் யூதர்களை நேசிக்கிறார், புறஜாதிகளை வெறுக்கிறார், அப்படிதான் யோசிக்கிறான். இப்ப என்னது, அவனுடைய சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டார். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். சோ ஏன்னா யூதர்கள் இப்படி ஜெபிப்பாங்க, யூத தலைவர்கள் ஜெபம் பண்ணுவாங்கன்னா, தேவனே என்னை அடிமையாகவோ பிரஜாதியாகவோ பெண்ணாகவோ படைக்காததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தினசரி காலையில இருந்துச்சுதான் ஜெபம். சோ அவங்க என்ன நினைச்சாங்க, அடிமைகள் இஸ்ரேல் அவங்க அடிமையா இருந்தாங்க. பிரஜாதிகள், சோ ரோமர் பிரஜாதியர், கிரேக்கர் பிரஜாதியர், ஆசிரியர்கள் பிரஜாதி, சோ ஆப்பிரிக்கர் பிரஜாதியர், அவர்களாய் நீங்களை சிருஷ்டிக்கல. அதே மாதிரி பெண்களையும் அவங்க இருந்தாங்க. உங்களை பெண்களாகவும் நீர் படைக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெயிப்பாங்க. சோ அதே கோட்பாடு இங்கு நம்ம நாட்டிலையும்
ஒரு சிலர் அதை செய்யறதை நாம் பார்க்கணும். சோ யூதர்கள் புறஜாதிகளுக்கு உதவி செய்ய மாட்டார். அதனாலதான் இப்ப நல்ல சமாரியனுடைய ஓமை உங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன செய்யறான்? பார்க்காத போல போயிடும். அடிபட்டவன் யூதனா தான் இருந்தான். அவன் புறஜாதின்னு நினைச்சிட்டு அவன் பார்க்காத போல போறான். உதவி செய்ய மாட்டார்கள். யாராவது வழி கேட்டா கூட அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு புறஜாதி பெண் அவ கற்ப வேதனை படிக்கிறா, போய் உதவி செய்ய மாட்டான். ஏன்னா இன்னொரு புறஜாதி ஊருக்கு உலகத்துக்குள்ள பிறக்கிறானே, அதுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ள யூதர்கள். சோ பேதுரும் அப்படிப்பட்டவனாக. ஆனா இப்ப பேதுரு மாறிவிட்டான். ஒரு யூதன் புறஜாதியை மணந்தால் அவங்க என்ன செய்வாங்க? உள்ளூர் சமூகம் எல்லாம் சேர்ந்து விலக்கி வச்சிருவாங்க. இப்ப நம்ம கிராமங்கள்ல நடைபெறுகிற மாதிரி. சோ அந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க? வெறுக்கிறவர்களா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. எங்க பாக்குறோம்? உபாகமம் 10:17 வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 19:7 பாக்குறோம். இதையெல்லாம் யூதர்கள் மறந்து போய்விட்டார்கள். அதனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்துட்டாங்க. சடங்காச்சாரங்களை கொண்டு வந்துட்டாங்க. இவர்களாய் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட என்ன செய்யறாங்க? கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துவிட்டார். அந்த கட்டுப்பாடுகள் நிமித்தமாக யூதர்கள் புறஜாதி மத்தியிலே ஒரு பெரிய விரிச்சல் உண்டாயிற்று. சோ தேவனுக்கு பயந்து சரியானதை செய்பவர்கள் தேவனின் தயவை பெறுவார்கள். தேவனுக்கு பயந்து நீதியானதை செய்கிறவர்கள் தேவனுடைய தயவை பெறுவார்கள். கொர்நேலி ஒரு நல்ல உதாரணம். சோ ஆண்டவரை அறிந்திருக்கவில்லை. ஆனா ஆண்டவரை ஆண்டவர் அவனுக்கு யாருன்னு தெரியாது, அவருடைய பெயர் தெரியாது. ஆனால் அவரை ஆராது. சோ நன்மை செய்ய வேண்டும், நேர்த்தி செய்ய வேண்டும் என்று அவன் உணர்ந்தபடியினால், அவன் மனசாட்சி சொன்னபடியினாலே அதை செய்தான். அவனுக்கு இருந்த வெளிச்சத்திலே உண்மையாய் நடந்தான். அதனாலதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று பிரித்தெடுக்கிறார். சோ கொர்நேலியு பக்தி உள்ளவனா இருக்கிறதுனாலே தம்முடைய பிள்ளைகள் ஆக்கும்படி அவரை பிரித்தெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப கொர்நேலியு அவருடைய கதையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உபாவசித்து செபித்து. சோ கொர்நேலியு உபாசம். அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவருக்கு பயப்படுறான், ஏழைகளுக்கு உதவி செய்யறான். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். சோ தேவதூதனை அனுப்புகிறார். சோ தேவதூதனை அனுப்பி மற்றமல்ல, பேதுருவை குறித்த தகவலை, அதனால என்ன சொல்றாரு? நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தினர், என்னுடைய பிள்ளைகள், எங்களுடைய வேலைக்காரர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னோடு கூட வேலை செய்வோம், எல்லாரும் என்ன செய்யறோம்? ஆயத்தமா இருக்கிறோம். என்னாவது? ஆண்டவர் இருதயங்களை என்ன செய்கிறாரு? ஆயத்தப்படுத்துகிறார். அப்பதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்கணும்னா அந்த இருதயம் என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணப்படும். சோ இங்கு எப்படி ஆயத்தம் பண்ணப்பட்டது? தேவதூதன் மூலமாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணார். ஆண்டவர் தேவதூதன் மூலமாக விதை விதைக்க, ஆனால் விதை விதைப்பதற்கான இருதயத்தை ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பேதுரு என்ன சொல்றான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்கிறான். சோ அவர் யூதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, எல்லா மக்களுக்கும் ஆண்டவர். சோ யூதர்களுக்கு பிரசங்கித்தது போல பிரசங்கிக்க முடியாது. ஒரு வித்தியாசமான பிரசங்கத்தை. ஏன்னா அவங்க எல்லாம் யாரு? புறஜாதி. சோ யூதர்கள் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், வந்து விட்டார் என்று சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு மேசியா பத்தி தெரியாது. சோ அதனால இவங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்கிறார். சோ பிரசங்கம் பண்ணும் பொழுது யாரை உயர்த்த வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். சோ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய தனி நபர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், எப்படி மனிதனாக வந்தார், அவர் ஞானஸ்நானம் எப்படி எடுத்தார். சோ ஞானஸ்நானம் எடுத்து உலகத்தின் பாவத்தின் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக ஞானஸ்நானம் பெற்றார். அவருடைய கிரியை நினைச்சார், நன்மை செய்வதாக
சுற்றி திரிந்தார். அவர் வியாதியஸ்தலை சுகமாக்கினார். பிசாசினால் பிடிபட்டவர்களை விரட்டினார். இருந்தாலும் யூதர்கள் அவர் என்ன செய்தார்கள்? அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி தெளிவாக அவர் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கர்த்தர் நம்முடைய சீஷர்களோடு கூட புசித்து குடித்தார். அது அவர் உயிர்த்தெழுதலுக்கு சான்றாகும். அவர் சொன்னதனுடைய சாரம்சம் என்ன? எல்லா மக்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கும் ரட்சிப்பு விசுவாசத்திற்கு வர வேண்டும். அதாவது சேவிங் பை ஃபெய்த், சாதாரண விசுவாசம். அவரை விசுவாசப்பதனாலே என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தோடு அவரிடத்திலே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும். நீங்க என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கணும், அவரை விசுவாசியுங்கள், பொழுது பாவ மன்னிப்பை பெறுங்கள். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்குது? அவர் பிரசங்கம் பண்ணுவது அங்க இருதயத்திலும் மனதிலும் அவர்கள் நம்பினார். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவன் என்ன செய்ய மறுபடியும் பிறந்தார்கள். அவருக்கு என்ன செய்யற ஒரு ஒரு பரிவர்த்தனை நடக்குது. இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். பேதுரு பிரசங்கித்த வசனம் கிரியை செய்கிறது. தேவ ஆவியானவர் மேல் எப்படி பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ இங்கும் என்ன செய்யறது? ஜாதிகளுக்கு மேலாக கொர்நேலியோட வீட்டிலே ஊற்றப்படுகிறதே நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க? கொர்நேலி ஒரு புறஜாதி, அவர்தான் முதல் புறஜாதியாக ரட்சிக்கப்பட்டார் சொல்லி அநேகர் நம்புறோம். ஏன்னா ஏற்கனவே எத்தியோப்பியா சேர்ந்த அவன் மந்திரி ரட்சிக்கப்பட்டான்னா ஒரு வேலை யூதனாய் மாறியிருக்கு. அதனால அவனை யூதனாக தான் கருதுகிறான். ஆனா கொர்நேலி தான் முதலாவதாக அந்நிய ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி கருதுகிறார். ரெண்டு வித்தியாசமான காரியங்கள் இருக்கு, வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு. நம்ம எதை வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம். கொர்நேலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக மாறுகிறான். பேதுரு பேசுகையில் பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கினார். அந்நிய பாஷையர் எப்படி 120 பேர் பெற்றார்களோ அதே போல பெற்றார்கள். அப்ப பேதுரு யோப்பாவில் இருந்து வந்த 6 சீஷர்களை பார்த்து கேட்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அந்நிய பாஷையில பேசுறாங்க, இவர்கள் எப்படி செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கவே அவங்களோட கூட பேசுகிறார். எப்படி இவர்களை தடை பண்ண முடியும்? ஆவியானவரை அவரை ஏற்றுக்கணும். ஆவியானவரை அவர்களை என்ன செய்யறாரு? ஆட்கொண்டு விட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஞானஸ்நானத்தை எப்படி தடை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு? ஞானஸ்தானத்திற்கு அவர்கள் அழைக்கிறார். இங்க அவங்க என்ன செய்யறாங்க? அந்நிய பாஷையில பேசுறாங்க. எப்படி 120 பேர் பேசினாங்களோ அப்படியே பிரஜாதி மத்தியிலும் ஆண்டவர் ஆவியானவர் கூட்டப்படாது. அது முக்கியமான ஒரு சம்பவம். ஏன்னா முதலாவது யூதர்களுக்கு ஊட்டப்பட்டது, இங்கு அந்நிய ஜாதி மக்களுக்கு பரிசுத்த ஆவி ஊட்டப்பட்டது. யூதர்களுக்கு அடையாளம் என்னது? அந்நிய பாஷை. இங்கு பிரஜாதிகளுக்கு அடையாளம் அந்நிய பாஷை. அப்ப ஒரே ஆவியான, அதனாலதான் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஞானஸ்நானம் பண்றது என்ன சொல்றோம்? ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு. விசுவாசிகள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பேர் நினைச்சல எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்ப என்னது? ஏசாயா 60:1-3 என்ன போட்டிருக்கு? பிரஜாதி வெளிச்சத்துக்கு வருவார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமின் சந்ததியார் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னு அர்த்தம், இந்த நற்செய்தி உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் சென்றடையும் என்று அர்த்தம். ஆதியாகமத்துல அது வாக்கு பார்க்கிறோம், ஏசாயில வாக்கு பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இங்கு ரட்சிக்கப்படுகிற என்ன செய்வாங்க? ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடும் சேர்ந்து பந்தியில் இருப்பார்கள் பரலோகத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெளியே உள்ளவர், அதாவது ஆட்டு மந்தைக்கு வெளியே உள்ள ஆடுகள், அந்த ஆடுகளும் என்ன செய்யறாங்க?
மந்தைக்குள்ளே சேர்க்கப்படுகிறார்கள். சோ முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல ரோமானிய நூற்றுக்கு அதிபதி தான் என்ன செய்யறாரு? அவர் அவருடைய வேலைக்காரன் சொஸ்தம். அதுதான் முதலாவது பிரஜாதிக்கு செய்யப்பட்ட அற்புதம். பிரஜாதி யாரு? இந்த பிரஜாதியார் யாரு? நூற்றுக்கு அதிபதி. அதே போல நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பிறகு நற்செய்தி அறிவிக்கப்படும் போது ரோமாரியருக்கு அறிவிக்கப்படுது. அதோடு கூட யாரு? நூற்றுக்கு அதிபதிக்கு அறிவிக்கப்படுகிறது. சோ இதுலயும் நம்ம ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம். சோ செசரியாவின் பேதுருவின் ஊழியம் என்னது? எருசலேமில் அறியப்படுகிறது. எருசலேம்ல ஒண்ணு யாரோ போய் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? பேதுரு அந்நிய ஜாதிக்காரன் வீட்டுக்கு போயிட்டான், பிரஜாதிக்காரன் வீட்டுக்கு போயிட்டான், விருத்த சேதனம் பண்ணாதவன் வீட்டுக்கு போயிட்டான். அது மாத்திரம் இல்ல, அங்க உட்கார்ந்து சாப்பிட்டான். சோ அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் அப்படின்னு என்ன ஆயிடுது? ஒரே பிரச்சனையாயிடுது. சோ அவங்களால என்ன செய்ய முடியல? யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா பேதுரு என்ன பண்ணிருந்தான்? 6 சாட்சிகளை தன்னோடு அழைத்து சென்றான். யோப்பாவில் இருந்து போகும்போதே 6 பேர் கூட்டிட்டு போயிட்டாங்க சாட்சி. சோ அதே 6 பேரோடு எருசலேமுக்கு வருகிறார். சோ பேதுரு மட்டும் தனியாக சாட்சி சொல்லவில்லை, அவனோடு வந்தவளும் சாட்சி சொல்கிறார்கள். சோ பேதுரு அங்கு நடந்த நிகழ்ச்சியை மீண்டும் விவரமாக அப்போஸ்தலர் 10:9-43 வரைக்கும் விரிவாக சொல்லுகிறார். சோ பேதுரு என்ன சொல்ல? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன். அப்ப நான் சொல்றதான் ரைட், நான் சொல்றதான் கேட்கணும். எவனா ஏத்து பேசுனீங்கன்னா சபையை விட்டு விரட்டி அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரா? இன்னைக்குள்ள பாஸ்டர்ஸ் தான் சொல்றேன். நீ ஏத்து பேசுறியா? அவனை விரட்டிடுவேன், நீ சபிச்சிருவேன், ஒண்ணும் இல்லாம போயிடுவாரு. சோ பேதுரு அப்படி செய்யவில்லை. சோ பேதுருக்கு அதிகாரம் இருந்த போதும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த. சோ அவர் என்ன சொல்றார்? விளக்கி சொல்கிறார், இந்த மக்களுக்கு போதிக்கிறார். அந்த யூத மக்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பும் அவளுக்கு என்ன இருக்கு? யூதர் புறஜாதி என்ற ஒரு வேற்றுமை இருக்கு. அதே போலதான் இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பும் ஜாதியை மேன்மை பாராட்டுகிற மக்கள் இருக்கிறார். சோ அவங்களுக்கு என்ன தேவை? போதனை தேவை. பேதுரு அவங்களுக்கு போதிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? எந்த மனிதனையும் அசுத்தமானவன் என்றோ அல்லது தீட்டுப்பட்டவன் என்றோ கூறக்கூடாது என்ற பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். இந்த பாடத்தை எப்படி கற்றுக்கொண்டா? அவரு ஒரு தரிசனத்தின் மூலமா கற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, ஒரு தேவதூதன் கொர்நேலி வீட்டுக்கு போகும்போது ஒரு தேவனுடைய தூதனே பிரஜாதியான கொர்நேலி வீட்டுக்கு போகும்போது மனிதனாகிய நான் ஏன் அங்கு போகக்கூடாது? யூதனாகிய நான் ஏன் அங்கு போகக்கூடாது? சோ நான் தேவதூதனோடு பரிசுத்தமானவனா? தேவதூதனோடு உயர்ந்தவனா? இல்லையே. அதனால என்ன செய்யலாம்? நாங்க போனேன். சோ விருத்து சேதனம் செய்யப்பட்ட விசுவாசிகளை போல பரிசுத்த ஆவியானவர் பிரஜாதியின் மேலும் ஊற்றப்பட்டார். 2வது என்ன சொல்றாரு? 3 காரணம் சொல்றாரு. ஆண்டு கொடுத்த தரிசனம். 2வது தேவதூதன் அங்கு போகும்போது நான் ஏன் போகக்கூடாது? சோ 3வது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட்டார். சோ 3 முக்கியமான காரியங்கள் சொல்றாரு. அதனால என்ன செய்யக்கூடாது? அவர்களை தள்ளி வைக்கக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது, அவர்கள் கீழானவர்கள் என்று எண்ணக்கூடாது. அவர்கள் நம்மளை போன்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், நாம் எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம் என்று அவர்களுக்கு என்ன செய்றாரு? போதிக்கிறார். விமர்சித்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து திகைத்து அமைதியாகிவிட்டார். பின்னர் அவர்கள் அதை புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் மகிமைப்படுத்தல. ஒரு சிலர் இன்னும் அந்த புறஜாதி யூதர் என்ற ஒரு வைராக்கியம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கு அதே மாதிரி பார்க்கிறோம். ஜாதி வைராக்கியம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க.
ஆனா அந்த வைராக்கியம் இருந்து கொண்டார். சோ இதுல என்ன பார்க்கிறோம்? சபை வளர்கிறது. எப்படி வளர்கிறது? யூதர்கள் மட்டுமல்ல, இப்பொழுது புறஜாதிகளும் சபைக்குள்ளே சேர்க்கப்படுகிறார். சிசரியா பட்டணத்துல கொர்நேலி வீட்டை சேர்ந்தவர். அவங்க வீட்டுல எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாங்களா? பெரிய பிள்ளைகள் இருந்தாங்களா? எல்லாரும் ஞானஸ்நானம். சோ அந்த வீட்டுல இருந்த வேலைக்காரர் அவங்களும் ஞானஸ்நானம். கொஞ்சம் ரோம சிப்பாய் அவங்களும் ஞானஸ்நானம். கொர்நேலியுடைய சொந்தக்காரன் அவங்களும் ஞானஸ்நானம். சோ எத்தனை பேர் ஞானஸ்நானம் என்று குறிப்பாக சொல்லவில்லை. 30 பேரோ, 40 பேரோ, 50 பேரோ. சோ அங்கு ஒரு புதிய சபை உருவானது. சோ யூதேயாவிலே நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. எங்க அறிவிக்கப்பட்டது? யூதேயா. எருசலேமிலே முடங்கி கிடந்த அப்போஸ்தலர்கள் லித்தா மற்றும் யோப்பாவுக்கு வருகிறத நம்ம இங்க பார்க்கணும். சோ பிரஜாதியான கொர்நேலியுடைய மனமாற்றத்தை நம்ம பார்க்கணும். சோ இதுல ஒரு முக்கியமான ஒரு திசை காட்டப்படுகிறது. என்னது? யூதர்களாய் மாறின பின்புதான் கிறிஸ்தவர்களாக வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. சோ யார் யார் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக வேண்டுமோ அவர்கள் நேரடியாக சீஷர்களாக. சோ யூதர்கள் என்ன நினைச்சாங்க? அவங்க முதல்ல யூதர்லாம் விருத்த சேதம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்ய சீஷல் ஆக முடியும் நினைச்சாங்க. ஆனா இங்கு ஆண்டவர் என்ன காண்பிக்கிறாரு? அப்படி அல்ல. அவங்க யூதர் ஆகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அவள் என்ன ஆகணும்? சீஷர்களாகும். விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் மேல் ஊற்றப்படுவார். ஆகையால் அவர்களும் யூத விசுவாசிகளைப் போல விசுவாசிகளாய் மாறுகிறார்கள். அவர் பிள்ளையாய் மாறுகிறார். அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.